ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நிவேதாஸ் கிச்சன். உள்ள சாஃப்டாகவும் வெளியே கிறிஸ்பியாகவும் இருக்கிற மாதிரி ஒரு ப்ரான் 65 எப்படி செய்யலாங்கிறத டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு இதில் சொல்லியிருக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி செய்கிறதுக்கு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நல்லா முட்டையை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறப்போ உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். மைதா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான 1 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி லம்ஸ் ஃபார்ம் ஆகிடாமல் நம்ம கலந்து விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். பாருங்க, நல்லா கலந்து விட்டுறணும், லம்ஸ் ஃபார்ம் ஆகிடக்கூடாது. இப்போ நமக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்துடுச்சு. 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இன்னைக்கு இறால் 200 கிராம் எடுத்து நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். வாஷ் பண்ணி நல்லா லெமனில் ஊற வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல் எதுவுமே இருக்காது. நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாஸ் எல்லாம் கோட்டாகி வந்துடுச்சு. இப்போ கடைசியாக 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். பெப்பர் கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. லெமன் ஜூஸ் ஊற்றுறப்ப நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் சட்டுன்னு பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா மசாலா உள்ள கோட்டாகி சூப்பராக வெந்து வந்துடும் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ எண்ணெயில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துடுறேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா உங்களுக்கு உள்ளே வெந்து வராது, வெளியே மட்டும் நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். ரொம்ப நேரம் பொரிய விடக்கூடாது. நம்ம ரொம்ப நேரம் வேக விடுறப்ப தான் நமக்கு இறால் வந்து ரப்பர் மாதிரி ஆகிடுது. ஸோ கொஞ்சமாக நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் பொரிச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான இறால் 65 உங்களுக்கு வீட்டில் ரெடியாகி வந்துடும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.